கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு தேவ பிள்ளையாகிய யாக்கோபின் மேல. இன்னும் விசேஷமா சொல்ல போனோம்னா யாக்கோபு போலதான் நம்மளும் இருக்கிறோம். அதாவது தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் வாசிக்கிறேன். அதுல தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் ஆழமா புரியும். 8வது வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எங்கோ இருந்த நம்மளதான் தேவன் தேடி வந்தார், மீட்டு கொண்டார். இன்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இப்பதான் தேவன் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி வரையே அவர் நமக்கு துணையா இருக்கிறதாகவும், நம்ம கலங்க வேணாம், பயப்பட வேணாம், நமக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க ஒண்ணுமில்லாமல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாகி விடுவாய். அதாவது 12வது வசனத்துக்கு முன்பு வர தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார், நமக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து ஒரு தேடியும் காணாதிருப்பாய் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் உண்டாகுது. இதற்கு அப்புறம் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எதிரியை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கே கொடுக்கிறார். இந்த அதிகாரத்துல நம்ம திருப்பி பார்த்தோம்னா பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்றது மாத்திரமில்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன் பக்கமா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வசனம். ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். என்ன காரியம்னா தேவன் நமக்கு துணை நிற்கிறார். தேவன் நமக்கு எதிரானவர்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்கி விடுகிறவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நமக்கு இந்த உலகத்துல இருந்து ஜெயம் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களோடு போராடினவர்களை, உங்களோடு எதிர்த்து நின்றவர்களை நீங்க தேடி பார்த்தாலும் அவங்க உங்க கண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார்.